கிறிஸ்துவில் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று மார்ச் 3 தவக்காலம் வெள்ளி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 14 முதல் 15 வரை. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. சிந்தனை. தவக்காலத்தின் முதல் வெள்ளி இயேசுவின் பாடுகளின் இனிய நாளும் கூட. நம்மில் பலர் உபவாசமிருந்து இயேசுவின் இருதயத்தின் அன்பையும் பாடுகளையும் தியானிப்போம். வாழ்க உங்கள் முயற்சி. ஒன்றை மறந்துவிட வேண்டாம் என எச்சரிக்கின்றார் இறைவாக்கினர் எசையா. அது பக்தி முயற்சிக்கும் இறை நீதிக்கும் உள்ள உறவுதான். நோன்பு நாளிலும் நம் ஆதாயத்தையே தேடியும் வேலையாட்களை ஒடுக்கியும் வீண் சண்டை செய்யவும் வன்முறையில் நம்பிக்கை வைத்து உலக போக்கின்படி போனால் நம் பக்தி முயற்சிகளுக்கு பொருள் இல்லை. நம் ஆத்மீகத்தில் ஆழம் இல்லை. இரக்கமும் நீதியும் மேலான இறைவன் விரும்பும் இனிய பலி என்பதை மறவாமல் இயேசுவின் கல்வாரி பாதையில் நாள் முழுவதும் பயணிப்போம். ஆமென். இந்த நாள் இனிய நாளாய் அமைய நல்வாழ்த்துக்கள்.